பார்க்க போறேன்னா கோலம் சேனல், குக்கிங் சேனல், மெகந்தி சேனல், ஓவியம் சேனல், நெக்ஸ்ட் காட்டன் சேனல், இது எல்லாத்துக்குமே ஈஸியான ட்ரிப்ஸ் தான் சொல்ல போறேன். எல்லாமே ஒருங்கிணைந்த வீடியோ தான். இந்த வீடியோ கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுல இருந்து நீங்க என்னென்ன கத்துக்க போறீங்கன்னா, காப்பிரைட் இல்லாத இமேஜ் எப்படி உருவாக்குறது, பேக்ரவுண்ட் இமேஜ் எப்படி எடுக்கிறது, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாட்டர் மார்க் எப்படி ரிமூவ் பண்றது, இது எல்லாமே நீங்க கத்துக்க போறீங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஒரு சேனலை ஃப்ரீயா ப்ரொமோஷன் பண்ண போறோம். சேனல் நேம் சைடுல காமிக்கிறேன், லோகேஷ் என்கரேஜ். சோ அவங்க சேனல்ல வந்து நிறைய வீடியோ எடிட்டிங், அதாவது எனக்கு கூட சில எடிட்டிங் வச்சா உங்க வீடியோ இன்னும் நல்லா இருக்கும் அக்கா, நான் உங்களுக்கு ஃப்ரீயா பண்ணி தரேன், அந்த மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. கண்டிப்பா தம்பி, எனக்கு தேவைப்பட்டா உங்களை கான்டாக்ட் பண்றேன். சோ மத்தவங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டா இந்த ஐடியில போயிட்டு பாருங்க. இதே போல யாருக்காவது ப்ரொமோஷன் பண்ணணும்னா ஒரு பெஸ்ட் கமெண்ட் கொடுத்துட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. மத்தவங்க எல்லாம் பேமெண்ட் கேட்பாங்க. சோ எனக்கு இந்த வீடியோவை பார்த்து நீங்க எல்லா விஷயத்தையும் கத்துக்குங்க. பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. புரிஞ்சுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சோ அது மட்டும் இல்ல, வீடியோ இப்போ நான் டெக்னாலஜி சொல்லி தரேன். சோ சொல்லி கொடுக்கிற விஷயத்துல நான் சில எடிட்டிங்க யூஸ் பண்ண மாட்டேன். சிலர் பாத்தீங்கன்னா மியூசிக் ஐயா யூஸ் பண்ணுவாங்க, நிறைய இமேஜஸ் கொண்டுட்டு வருவாங்க. அப்போ உங்க மனம் டிஸ்டர்பட் ஆகும், வேற எங்கேயாவது போகும், அந்த மியூசிக் கேட்க போகும், அந்த இமேஜ பார்க்க போகும். சோ நீங்க சரியான விஷயத்த கத்துக்க மாட்டீங்க. அந்த ஒரு காரணத்தினால என்னுடைய எந்த வீடியோலயும் நான் அதிகமா எடிட்டிங் யூஸ் பண்ணிருக்க மாட்டேன். என்னுடைய நோக்கம் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட யூடியூப் வீடியோவை உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். அதுக்கு அவ்வளவு எடிட்டிங் தேவையில்ல. இருந்தாலுமே அந்த தம்பி எடிட்டிங் பண்ணி தரேன்னு சொன்னாரு. கண்டிப்பா நன்றி தம்பி. நான் இன்னொரு சேனல் உருவாக்கலாம்னு இருக்கேன். அந்த சேனலுக்கு நீங்க கண்டிப்பா வீடியோ எடிட்டிங் பண்ணித்தாங்க. சோ பாத்தீங்கன்னா கோலம் சேனல் ரொம்ப பெஸ்டான சேனல் நான் சொல்லுவேன். அத நம்ம பண்ற விதத்துல பண்ணா கோலம் சேனல், மெகந்தி சேனல், படம் வரைகிற சேனல் எல்லாத்துக்குமே பொருந்தும். சோ வந்து நான் இவங்களுக்கு மட்டும் சொல்ல போறது இல்ல, நீங்களும் இந்த ஐடியாவை கேட்டு புதுசா ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க சேனல் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பொறுமையா இருக்க வேண்டும். சோ பொறுமையா இருந்தா மட்டுமே உங்களுக்கு வியூஸ், வாட்சர்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க உங்க சேனலுக்கு ப்ராப்பரான டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக் இதெல்லாம் கொடுத்து வீடியோ போடணும். சேனல் ஓபன் பண்ண உடனே சில செட்டிங் ஆன் பண்ணணும். சோ நீங்க அந்த மாதிரி ஆன் பண்ணிட்டு ப்ராப்பரான கேட்டகரி செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நீங்க கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு வியூஸ் போகும். அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வியூஸ் மத்த சேனலை பார்த்து அதிக வியூஸ் போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. உங்க சேனல்ல நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க, கொஞ்சம் கொஞ்சமா தான் வியூஸ் போகும். இத பத்தி டீப்பா வீடியோ இருக்கு பாருங்க. இன்னைக்கு வந்து நான் என்ன சொல்ல போறேன்னா, இப்ப பாத்தீங்கன்னா நான் உதாரணம் ஒரு கோலம் சேனலை எடுத்து வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ உங்க சேனலும் இந்த மாதிரி எடுத்து வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நீங்க ஒரு பெஸ்ட் கமெண்ட் கொடுங்க. கண்டிப்பா உங்க சேனலை நான் எடுத்து வச்சு சொல்லி தரேன். நெக்ஸ்ட் ஃப்ரீயா ப்ரொமோஷன் பண்றேன். சோ அதுக்கு நீங்க எனக்கு கொடுக்க வேண்டிய ஒரே கிஃப்ட் பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து வால்யூமை குறைச்சிக்கிறேன். இப்ப பாருங்க, இவங்களுடைய ஓபனிங் டேட்டை பார்த்தலாம். சோ நீங்களும் செக் பண்ணுங்க. ஏன்னா எல்லாருமே ஓபனிங் டேட்டை பாருங்க, 2024 இப்பதான் ஜூலைல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நீங்க எப்ப ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்ப இவங்க பாத்தீங்கன்னா 196 வீடியோ போட்டிருக்காங்க, 343 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. சோ இங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் வந்து மக்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன். இப்போ என்னன்னா, கோலம் எப்ப போடுவாங்க? காலையில மட்டும்தான் போடுவாங்க. சோ காலையில பாப்பாங்க, மத்தபடி வந்து வெவ்வேறு ஒர்க்குக்கு போயிடுவாங்க. சோ பாத்தீங்கன்னா கோலத்துக்கு இம்பார்ட்டன்ட் காலை 5 to 6 அந்த அளவுதான் உங்களுடைய சேனல் இம்பார்ட்டன் இருக்கும். 1 or 2 hour மட்டும்தான் பாப்பாங்க. கோலமே ஹாபிட்டா வந்து பார்க்க மாட்டாங்க, தேவைப்பட்டா மக்கள் பார்ப்பாங்க. சோ பேசிக்கா பெண்களுக்கு கோலம் போட தெரியும். சோ இருக்கிற வேலையில ஏதாவது ஒண்ணு கோலம் போட்டுட்டு போயிடுவாங்க. சில இடத்துல சென்னை சைடெல்லாம் கோலமே போட மாட்டாங்க. லைக் கிராமத்துல தான் அதுவும் இப்போ கோலம் போடுற பழக்கம் மாறி பெயிண்ட்ல கோலம் போடுற பழக்கம் வந்துடுச்சு. எல்லாம் புரிஞ்சுக்கணும். உங்களுடைய சேனலுடைய தேவை இந்த அளவுக்கு தான் இருக்கு. சோ நீங்க இத வருஷ கணக்கா போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் கொஞ்சம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுடைய சேனல் ரீச் ஆகும். அதுக்காக ரீச் ஆகாதுன்னா கிடையாது,
ரீச் ஆகும். இந்த கோலத்திலேயே நீங்க டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாம். சோ அதுதான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், இது கோலம் சேனலுக்கு மட்டும் இல்ல, மெகந்தி போடுறீங்க பாத்தீங்களா, மெகந்தி சேனல், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா படம் வரையறீங்க பாத்தீங்களா அந்த சேனல், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எல்லாம் சொல்லி தரீங்க பாத்தீங்களா, அதெல்லாம் நீங்க மக்கள் எந்த அளவுக்கு படிக்கிறாங்க, டிஎன்பிஎஸ்சி எந்த அளவுக்கு படிக்கிறாங்க, மத்த கோர்ஸ் எந்த அளவுக்கு படிக்கிறாங்க, அது எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணுங்க. சோ அப்ப நீங்க ஐடென்டிஃபை பண்ணும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு பார்ப்பாங்க, உங்களை போலவே எந்த சேனல் எல்லாம் இருக்கு, சோ அவங்க எல்லாம் என்ன பெஸ்டா கொடுத்திருக்காங்க, அது எல்லாமே பாருங்க. சோ நீங்க எடுத்தோடனே வீடியோ போட்டுட்டு வியூஸ் போலன்னு சொல்லாதீங்க. ஃபர்ஸ்ட் உங்க சேனல் மேல நம்பிக்கை வரணும். நல்லா புரிஞ்சுக்குங்க, நம்பிக்கை வரணும். நம்பிக்கை வர வரைக்கும் நீங்க நல்ல விஷயத்த சொன்னாலுமே ஹிட் ஆகாது. சோ நீங்க நல்ல விஷயத்த சொல்லி கொடுங்க. யூடியூப்ல கண்டிப்பா நீங்க நிறைய வீடியோஸ் போடுங்க. பணத்தை நோக்கி போகாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த மட்டும் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா நான் எங்கேயோ பேசிட்டேன். சோ இப்ப பாத்தீங்கன்னா கோலம் சேனல் இப்ப பாருங்க, வீடியோஸை டச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருக்காங்க. இந்த ஷார்ட்ஸை நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். சோ நீங்களும் திருத்திக்குங்க. இது கோலம் சேனலுக்கு மட்டும் இல்ல, எல்லா சேனலுக்குமே. இப்ப பாருங்க, இவங்க கோலம் போடுறாங்க. சோ நல்லாதான் போடுறாங்க. சோ நல்லா இருக்கு. இருந்தாலுமே இவங்க பொறுமை காக்க வேண்டும். ஏன்னா இவங்களுடைய தேவை என்னன்னு சொல்லிட்டேன். இது போல உங்களுடைய சேனல் தேவைய நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நீங்க கண்டிப்பா நீங்க கோலம் சேனல் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா மானிடைஸ் கிடைக்கும். பட் வெயிட் பண்ணுங்க, உங்களுடைய தேவை மக்களுக்கு அவ்வளவுதான். சோ கண்டிப்பா ரீச் கொடுக்கும். இப்போ நீங்க இந்த மாதிரி பண்றதை விட நான் உங்களுக்கு ஒரு புது ஸ்டெப்பை சொல்லித்தரேன். உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்குமே. சோ அதுல நீங்க காப்பிரைட் இல்லாத இமேஜ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காப்பிரைட் இல்லாத பேர்ட்ஸ், பறவைகள் எல்லாமே நீங்க அதுல இருந்து எடுத்துக்கலாம். 100% 100% உங்களுக்கு காப்பிரைட் வரவே வராது. சோ அது எப்படி போயிட்டு நம்ம பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, அதை நான் டோட்டலா வெளியே வந்துடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் பிளே ஸ்டோர்ல போயிட்டு இங்க பாருங்க, இந்த ஆப் இருக்கு பாத்தீங்களா, DRW, இந்த ஆப்பை நான் டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல யூடியூப் பத்தி மட்டும் இல்ல, கார்ட்டூன் வீடியோஸ் எல்லாமே கம்மிங் சூன் ரெடி ஆயிட்டு இருக்கு. கண்டிப்பா அப்லோட் பண்றேன். இப்போ இந்த டிராயிங்கை இதை நீங்க ஓபன் பண்ணிக்கங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். இந்த பேஜ்ல தான் நீங்க பண்ண போறீங்க. ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது நிறைய சேனலுக்கு யூஸ் ஆகும். லைக் குக்கிங் சேனலுக்கு, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு கார்ட்டூன் சேனல், வாட் எவர் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். சோ கனெக்டிவிட்டியா தான் நான் இந்த வீடியோ உருவாக்கி இருப்பேன். இப்ப பாருங்க, இந்த இடத்துல மார்க் பண்ணி காமிக்கிறேன். இந்த 3 டாட் டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா சேஞ்ச் பேக்ரவுண்ட் கலர்னு இருக்கு. இது நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, கலர் சேஞ்ச் ஆகுது. சோ நான் ஒயிட் கலர் வச்சுட்டு ஓகே பண்ணிக்கிறேன். ஒயிட் கலர் வந்துருச்சு. இப்ப நீங்க நல்லா பாருங்க, எனக்கு பேசிக்கா கோலம் போட தெரியாது. சோ எனக்கு ரங்கோலி தான் வரும். அது 2-3 டிசைன் மட்டும்தான் வரும். உங்களுக்கு ரங்கோலி போட தெரிஞ்ச எல்லாருக்குமே நல்லா படம் வரையலாம். சோ அவங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஒருவேளை நல்லா படம் வரைய தெரியும், பென்சில்ல வரைஞ்சா அவ்வளவு நல்லா வரல அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கார்ட்டூன் இமேஜ் வேணும், நீங்களே வரைஞ்சு நீங்களே உருவாக்கலாம். சோ நீங்களே உருவாக்கி பிளாகர்னு ஒரு வெப்சைட் இருக்கு, அதுல கூட நீங்க அப்லோட் பண்ணலாம். அந்த பிளாகர் பத்தி எல்லாம் நிறைய வீடியோஸ் ரெடி ஆயிட்டு இருக்கு, கம்மிங் சூன் அப்லோட் பண்ணப்படும். நெக்ஸ்ட் நிறைய விஷயங்கள் இதுல கத்துக்கலாம். சோ இப்ப பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலரை நீங்க சேஞ்ச் பண்ணிட்டீங்க. அகைன் இதை டச் பண்ணி எழுதுவோம் பாத்தீங்களா, அந்த பென்சிலுடைய கலரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சோ நான் லைக் ப்ளூ கலர் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ப்ளூ கலர். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. இந்த வட்டம் எங்க இருக்கோ அந்த கலர் தான் அங்க மாறிட்டே இருக்கும். சோ நான் பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் சேஞ்ச் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த வட்டம் இருக்கு பாத்தீங்களா, இதனுடைய அளவு கூட நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். லைக் நீங்க கோலம் போடத்தா இருந்தா சின்னதா புள்ளிகள் வைத்து கோலம் போடலாம். சோ எனக்கு கோலம் போட தெரியாது, உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். லைக் 4 அரிசி வச்சுட்டேன். லைக் இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வச்சுட்டேன். இப்போ பென்சில் கலர் நீங்க அகைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பென்சில் கலரை நான் இந்த இடத்துல டச் பண்ணி கிரீன் கலர் சேஞ்ச் பண்ணி ஓகே கொடுத்துக்கிறேன். இப்ப பாருங்க, நான் அழகுன்னு சொல்ல மாட்டேன், உங்களுக்கு வரைஞ்சு காமிக்கிறேன். உங்களுக்கு போட தெரிஞ்சா நீங்க அழகா வரைஞ்சுக்குங்க. ஏன்னா கோலம் போட தெரிஞ்சவங்க மட்டும்தான் அழகா பண்ண முடியும். சோ நீங்க இந்த மாதிரி கோலம் போடுங்க. அகைன் இதுக்கு நீங்க அழகா பெயிண்ட் பண்ணலாம். அது எப்படின்னா, பக்கத்துல இருக்கிற இதை டச் பண்ணி இந்த இடத்துல அப்படி டச் பண்ணீங்கன்னா பெயிண்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் நீங்க கலரை
கலரை டச் பண்ணி அகைன் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அகைன் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க பெயிண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க பெயிண்ட் பண்ணி கோலத்தை உருவாக்கலாம். இது கோலம் மட்டும் இல்ல, லைக் பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க இது எல்லாமே எரேஸ் பண்ணிடலாம். இது எப்படி எரேஸ் பண்றதுன்னா இந்த ஏரோ மார்க் டச் பண்ணி நீங்க எரேஸ் பண்ணுங்க. லைக் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கார்ட்டூன் இமேஜ் எப்படி வரையறதுன்னு சொல்லிடுறேன். லைக் பாத்தீங்கன்னா எனக்கு இமேஜ் கூட வரைய தெரியாது, உங்களுக்கு வரைய தெரிஞ்சா நீங்க வரைஞ்சுக்கலாம். சோ இப்ப பாருங்க நம்ம சின்ன வயசுல காக்கா வரைவோம் இல்லையா, அந்த மாதிரி நான் ஒரு இமேஜ் வரைஞ்சு காமிக்கிறேன். இப்ப பாருங்க திரும்பவும் நீங்க இப்போ பெயிண்ட் கலர் அடிக்கிறதுல வச்சிருந்தீங்க, இதுல இப்ப நீங்க பென்சில்ல மாத்திக்கிங்க. இப்ப இந்த இடத்துல போயிட்டு கலர் கூட நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஏதாவது ஒரு கலரை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்ப பாருங்க எனக்கு வரைய தெரியாது, நீங்க வரையறதா இருந்தா இதை யூஸ் பண்ணிக்கங்கன்னு தான் நான் சொல்றேன். இப்ப பாருங்க சின்ன வயசுல இப்படி போட்டுட்டு நம்ம இப்படி போட்டு இப்படி ஒரு காகம் வரைவோம் இல்லையா, நல்லா பாருங்க இந்த ஜாயிண்டிங் எல்லாம் கரெக்டா இருக்கணும், இல்லைன்னா பெயிண்டிங் வந்து ஃபுல்லா ஆயிடும். இப்போ இந்த மாதிரி நான் வரைஞ்சிட்டேன். இதுக்கு ஒரு மூக்கு வச்சுக்கலாம். சோ உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க கிரியேட்டிவிட்டியா வரையலாம், எனக்கு வரைய தெரியாது. இப்போ இந்த காகத்துக்கு ஒரு கண்ணை வச்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த க்ளோஸ் ஆகணும், வட்டம் வந்து க்ளோஸ் ஆகணும். சோ வட்டம் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா கலர் பண்ணலாம். கலர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இதை டச் பண்ணுங்க. அகைன் இந்த பெயிண்ட் டச் பண்ணி காகம் வந்து கருப்பு கலர் இருக்கும், அதை டச் பண்ணி ஓகே கொடுங்க. இப்ப பாருங்க கருப்பு கலர் வந்துடுச்சு. இந்த கலர் வந்து நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் தான் சொல்லி கொடுத்தேன். காகம் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்க வரைஞ்சி பெயிண்ட் பண்ணி காப்பிரைட் இல்லாத இமேஜை எடுத்து நீங்க யூஸ் பண்ணலாம். சோ ஒரு வீடியோல எத்தனை விஷயங்கள் கத்துக்கிட்டீங்க பாருங்க. கோலம் சேனலுக்கு டிப்ஸ் கத்துக்கிட்டீங்க, மெகந்தி சேனலுக்கு கத்துக்கிட்டீங்க, லைக் குக்கிங் சேனல், அப்புறமேட்டு கார்ட்டூன் சேனல், லைக் எல்லாமே நீங்க கத்துக்கிட்டீங்க. சோ இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் மூக்குக்கு ஒரு கலர் வைக்கலாம். சோ நான் டிஃபரெண்டா சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். இப்ப பாருங்க இந்த பிளாக் கலரை டச் பண்ணி நான் வந்து எல்லோ கலரை டச் பண்ணி ஓகே கொடுத்துக்கிறேன், இடத்துல கொடுத்துட்டேன். சோ வந்து இது ஒரு டைப்பான காகமா இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க நல்லா வரைஞ்சுக்குங்க. சோ நான் இததான் சொல்ல வரேன். கோலம் சேனல் எந்த சேனலா இருந்தாலுமே சரி அதனுடைய தேவையை புரிஞ்சுக்கிட்டு சேனலை ரன் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்திருக்கோம் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல. நம்மளுடைய சேனல்ல போயிட்டு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க. அது மட்டும் இல்ல, அடுத்த ஸ்கிரிப்ட் ஓனா ஸ்கிரிப்ட் எழுதி எப்படி நம்ம ஒரு ஓனா சேனலை ரன் பண்ணி மானிடைஸ் வாங்குறதுன்னு பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க இது எல்லாமே கத்துக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து இதை டவுன்லோட் பண்ணணும். சோ அது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கிய குறிப்பு, நீங்க இமேஜியா கிரியேட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லனா நீங்க ஸ்டார்டிங்லயே ஸ்கிரீன் ரெக்கார்ட் போட்டுட்டு நீங்க கோலம் போடுறதா இருந்தா அழகா போட்டு பெயிண்ட் பண்ணி ஸ்கிரீன் ரெக்கார்டு எடுத்து அப்புறம் நீங்க இன்ஷாட் இல்லைன்னா கைன் மாஸ்டர்ல எடிட் பண்ணலாம். சோ அதையும் நான் பின்னாடி சொல்லிடுறேன். இப்ப வந்து உதாரணத்துக்கு நான் வந்து ஸ்கிரீன்ஷாட் போட்டுக்கிறேன், கொஞ்ச நேரம் ஸ்கிரீன்ஷாட் ஆகட்டும். நெக்ஸ்ட் அதையும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸ்கிரீன்ஷாட் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஒருவேளை உங்களுக்கு இமேஜ் மட்டும் வேணும்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா இங்க நல்லா பாருங்க, இந்த இடத்தை டச் பண்ணுங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் PNG இருக்கு பாத்தீங்களா, இதுல நீங்க வச்சிருங்க, ஒருவேளை இருந்தாலும் விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தா சின்ன சின்ன விளம்பரங்கள் வரும், வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க இமேஜா வேணும்னா இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்க வீடியோ கோலம் போடுறீங்க, இல்ல படம் வரையறீங்க, இல்லைன்னா வேற ஏதாவது நீங்க வரைஞ்சி சொல்லி கொடுக்குறீங்கன்னா ஸ்கிரீன் ரெக்கார்ட் போட்டு நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இங்க பாருங்க கீழே சேவ்னு இருக்கும். இப்ப சேவ் ஆயிடும். இப்ப நீங்க நல்லா பாருங்க, சேவ் ஆன இமேஜ் நான் கேலரியில காமிச்சிடுறேன். சோ இப்ப கேலரி ஓபன் பண்ணுங்க. இப்ப சேவ் ஆன இமேஜ் இந்த இடத்துல வந்துடுச்சு. நான் உதாரணத்துக்கு தான் இதை நான் செஞ்சிருக்கேன். உங்களுக்கு வேண்டியதை நீங்க செஞ்சு வரைஞ்சி கிளாரிபிகேஷனா அழகா கொடுங்க. எனக்கு படம் வரைய தெரியாது, கோலம் போட தெரியாது. சோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு வழியை மட்டும் சொல்லி கொடுத்தேன். நீங்க அதுல கரெக்டான வழியில போய் உங்களுடைய சேனலை க்ரோ பண்ணிக்கோங்க. இப்ப நெக்ஸ்ட் இப்ப பாருங்க, இப்போ இது வரைக்கும் நீங்க இமேஜ டவுன்லோட் பண்றதை மட்டும்தான் கத்துக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் ஸ்கிரீன் ரெக்கார்ட் போட்டு அதுக்கப்புறமா எடிட் பண்ணுவீங்க பாத்தீங்களா, அதை நீங்க கத்துக்கணும். அதுக்கு நான் வந்து பெஸ்டா சஜஷன் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா இன்ஷாட் ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ இன்ஷாட் ஓபன் பண்ணிக்கிறேன். ஸ்கிரீன் ரெக்கார்ட் போட்டீங்க பாத்தீங்களா, அத நியூவை டச் பண்ணி இந்த இடத்துல உங்களுடைய ஸ்கிரீன் ரெக்கார்ட் வீடியோவை டச் பண்ணி இந்த கிரீன் டிக்கெட் டச் பண்ணி உள்ள கொண்டுட்டு வாங்க. இந்த மெத்தட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் நம்மளுடைய சேனல்ல தெரியாதவங்களுக்கு தான்
முக்கிய இம்பார்ட்டன்ட் கொடுக்கப்படும். அதுக்காகத்தான் தெரிஞ்ச விஷயமே இருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லுவேன். இப்ப இந்த மாதிரி வந்துடுச்சு, நம்ம ரெக்கார்ட் பண்ண வீடியோ இப்படி வந்துடுச்சு. ஒருவேளை நீங்க ரெக்கார்ட் பண்ண வீடியோ உங்களுக்கு ஷார்ட்ஸா வேணும்னா இந்த கேன்வாஸ்ல இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்தை டச் பண்ணி இந்த 9:16 அதாவது 9:16 நீங்க டச் பண்ணுங்க. இந்த ஃபார்மட் வந்துடும். இது ஷார்ட்ஸா நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணிக்கலாம். வாய்ஸ் ஓவர் கொடுங்க. வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது எப்படின்னா, இந்த இடத்துலயே இங்க பாருங்க, நான் காமிக்கிறேன். ஆடியோ இருக்கு. இந்த ஆடியோ போயிட்டு இந்த இடத்துல ரெக்கார்ட் ஆப்ஷனை ஆன் பண்ணிட்டு ஒரு நல்ல மைக்கை வாங்குங்க. வாங்கிட்டு ஆடியோ கொடுங்க. கோலம் போடும்போது ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் சொல்லுங்க. சோ நல்ல விஷயங்கள் நிறையவே இருக்கு யூடியூப்லன்றதுல எல்லா இடத்துலயுமே நல்ல விஷயங்கள் கொட்டி கிடக்கு. நீங்க தேடி எடுக்கணும். சோ நீங்க அப்படி தேடி எடுத்து கோலம் போடும் போதோ வாட்டவர் எது சொன்னாலும் சரி, சேனலுக்குள்ள வந்தா ஒரு நல்ல விஷயங்கள் அவங்க கத்துக்கணும். சோ நீங்க அழகா உங்களுடைய கோலங்களை இப்படி வரைஞ்சி இப்படி நீங்க வீடியோவா கிரியேட் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு ஷார்ட்ஸ் இல்ல வீடியோவா வேணும்னா இந்த இடத்துல கேன்வாஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை டச் பண்ணி இந்த 16:9 இதை நீங்க டச் பண்ணுங்க. அகைன் இந்த இடத்துல இப்ப பாருங்க, குட்டியா தெரியுது. இது நம்ம எப்படி பெருசு பண்ணணும்னா, இப்ப பாருங்க, இந்த கேன்வாஸை டச் பண்ணி இந்த வீடியோவை இப்படி கொஞ்சம் ஜூம் பண்ணீங்கன்னா இந்த அளவுக்கு அழகா உங்களுக்கு வந்துடும். சோ இது நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் 16:9லயே ஜூம் பண்ணிருக்கேன். சோ நீங்க இப்படிதான் நீங்க உங்களுடைய வீடியோவை பேசிக்காவே எடிட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க ஷார்ட்ஸ் போட போறீங்களா இல்ல வீடியோ போட போறீங்களான்னு புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய சேனலை டெவலப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த வித டவுட்டா இருந்தாலும் சொல்லுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு வீடியோவா ரெடி பண்றேன். இதை எப்படி நீங்க சேவ் பண்றீங்கன்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட்டர் மார்க் எப்படி ரிமூவ் பண்றதுன்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த இடத்துல இன்ஷாட்னு இருக்கு பாத்தீங்களா, இன்ஷாட் ஆப்பை யூஸ் பண்ணா ரொம்ப ஈஸியா வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணிடலாம். இதை நீங்க டச் பண்ணி ரிமூவ் கொடுத்தா ரிமூவ் ஆயிடும். இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் கொடுத்து நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. இதை பத்தி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். என்னுடைய பிளேலிஸ்ட போயிட்டு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்க நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு இருப்பீங்க. கண்டிப்பா அடுத்த வீடியோ, அதாவது ஓனா ஸ்கிரிப்ட் எழுதி எப்படி நம்ம மானிடைஸ் வாங்குறது அதை பத்தி ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போறேன். கண்டிப்பா அதையும் வெயிட் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் சொல்லுங்க. உங்களுக்காக உங்க சேனலுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு நான் சொல்லி தரேன். அது மட்டும் இல்ல, உங்க சேனலை வச்சு இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ண பாத்தீங்களா, அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றேன். கண்டிப்பா உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் சொல்லுங்க. இங்க மழை பெஞ்சிட்டு இருக்கு. சோ வாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. சோ நல்லா கிளியரா இருக்கா, அதையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த வீடியோல நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தேவை அதையும் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா நான் உங்களுக்கு வீடியோவா ரெடி பண்றேன். அது மட்டும் இல்ல, நிறைய வியூஸ் இன்க்ரீஸ் பண்ண, வாட்சஸ் கம்ப்ளீட் பண்ண நிறைய டிப்ஸ் கொடுத்திருக்கேன். சிலர் நீங்க என்ன கேட்காதீங்க, உங்களுக்கு வியூஸ் போகலன்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய சேனல்ல இருக்கு. கண்டிப்பா நமக்கு வந்து வியூஸ், சப்ஸ்கிரைபர், கண்டென்ட் இது எல்லாமே முக்கியம். இதை பத்தி எல்லாம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், பாருங்க. மறக்காம உங்களுடைய கொஸ்டினை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ உங்களுக்காக உங்க சேனல் நான் ரெடி பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.